morning I want you to turn your attention to John chapter 20. இந்த காலை வேளையில் உங்களுடைய கவனத்தை யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்திற்கு நேராய் திருப்பும்படி விரும்புகிறேன். There is an account of Jesus' resurrection in all the four gospels. நான்கு சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. All the four gospels record the indelible resurrection of Jesus Christ. இந்த நான்கு சுவிசேஷங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நம்ப முடியாத உயிர்த்தெழுதலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. It is an unshakable fact that Jesus rose from the dead. அசைக்க முடியாத உண்மை இயேசு உயிரோடு கூட எழுந்தார். Nobody could stop the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை யாராலும் நிறுத்த முடியவில்லை. Hell and Satan could not stop the resurrection of Jesus. நரகமும் பிசாசும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நிறுத்த முடியவில்லை. On the third day, மூன்றாம் நாளிலே he rose again from the dead. மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். I want to read from the account in John chapter 20. யோவான் 20ஆம் அதிகாரத்திலிருந்து அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். It is more elaborate here. இங்கே மிகவும் இன்னும் அதிகமாய் விவரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Matthew and John are the two people who are recording it in very typical fashion. மத்தேயும் யோவானும் தான் அந்த உயிர்த்தெழுதலின் சம்பவத்தை மிகவும் தெளிவாக எழுதப்படுகிறார்கள். Let us turn our Bibles to John chapter 20 and verses 1 until 15. யோவான் 20வது அதிகாரம் 1 லிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். In fact, till 16 we are going to have it read in Tamil, please. 16ஆம் வசனம் வரைக்கும் அது தமிழில் நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. Somebody give me a loud hallelujah. சத்தமா hallelujah. 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 Matthew chapter 28 verses 1 to 10. மத்தேயு 28 1லிருந்து 10. Mark chapter 16 verses 1 to 8. மார்க் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 8. Luke 24 verses 1 to 12. லூக்கா 24 1லிருந்து 12. These are the parallel narration of the resurrection of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி இவைகள். It is very interesting. இது மிக சுவாரஸ்யமானவை. I want to speak about Mary Magdalene this morning. இந்த காலை வேளையிலே மகதலேனா மரியாளை குறித்து பேச விரும்புகிறேன். Mary Magdalene. மகதலேனா மரியாள். Something is about her. அவளை குறித்து ஏதோ ஒன்று இருக்கிறது. Something very important about her. அவளை குறித்து ஏதோ முக்கியமாய் ஒன்று இருக்கிறது. Mark chapter 16 and verse 9 says, மார்க் 16:9 சொல்லுகிறது, now when Jesus was risen early the first day of the week,
he appeared first to Mary Magdalene, out of whom he had cast 7 devils. What an introduction for one sister. ஒரு சகோதரிக்கு எப்படிப்பட்ட அறிமுகம் பாருங்க. The first lady that God appears to. தேவன் காட்சி அளிக்கிற முதல் பெண்மணி. The first person. முதல் நபர். Is not Peter. பேதுரு இல்ல. Is not John. யோவான் அல்ல. None of the disciples. வேற எந்த சீஷர்கள் கிட்டயும் இல்லை. Not even his own mother. அவருடைய சொந்த தாயாரிடத்திலும் இல்லை. Not his sisters. அவரோடு கூட பிறந்த சகோதரிகளிடத்தில் அல்ல. Mary Magdalene. மகதலேனா மரியாள். Why? ஏன்? It kept me thinking. I was thinking and thinking, why should God appear to this woman? நான் யோசித்து கொண்டிருந்தேன், ஏன் தேவன் இந்த பெண்ணிடத்தில் தோன்ற வேண்டும்? And moreover, it refers to how he cast out 7 devils from her. அது மட்டும் இல்லை, அவரிடத்திலிருந்து எப்படி 7 பிசாசுகளை அவர் துரத்தினார் என்பதையும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. The man near Gadarene, the man was filled with evil spirits. God numbered them. கதரேன் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே ஒரு மனிதன் அசுத்த ஆவியினால் பிடிபட்டிருந்த போது தேவன் அந்த அசுத்த ஆவியை எண்ணினார். When God asked, what is your name? He said, Legion. ஆண்டவர் அவனை பார்த்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டபொழுது நான் லேகியோன் என்று சொன்னான். 6,000 demons were inside him. அதனுடைய அர்த்தம் 6,000 அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ளே இருந்தது. Mary once upon a time had a problem of a possession of evil spirits. மரியாள் ஒரு முறை அசுத்த ஆவியினால் அவள் பிடிக்கப்பட்டிருந்தாள். In her life she had experienced deliverance. அவளுடைய வாழ்க்கையிலே விடுதலை அவள் அனுபவித்திருந்தாள். Jesus came and drove the evil spirits away from her life. இயேசு அவளிடத்திற்கு வந்து அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார். I want you to understand. நான் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். Whenever a person has a evil spirit cast out of their life, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அசுத்த ஆவி வெளியே துரத்தப்படுகிறதோ, it is better to serve the Lord than to be without serving God. தேவனை சேவிக்காமல் இருப்பதை விட தேவனை சேவிப்பது நல்லது. Do some ministry. ஏதாகிலும் ஊழியத்தை செய்யுங்கள். In that way you will be able to guard your life further. அந்த வழிமுறை நீங்கள் கடைபிடித்தால் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். Somebody shout amen. யாராகிலும் ஆமென். Because the Bible says when an evil spirit gets out of the body, காரணம் வேதம் சொல்லுகிறது அசுத்த ஆவி சரீரத்தை விட்டு வெளியே போகும்போது it goes into the wilderness and roams around. அது வனாந்தரத்தில் சென்று அங்கும் இங்குமாய் சுற்றி அலைந்து திரியும். And then it tries to come back to the same place from where it had gone. எங்கிருந்து போனதோ அதே இடத்துக்கு மறுபடியும் வருவதற்காக அது முயற்சிக்கும். And if it finds that it is clean and it is okay, it will come with 7 more spirits and reside there. அது சுத்தமாக இருக்கிறது நல்லா இருக்குதுன்னு தெரிந்துவிட்டால் அது இன்னும் 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே தங்கிவிடும். Luke 11:24 says that. லூக்கா 11:24 அதை சொல்லுகிறது. The evil spirits will return. அசுத்த ஆவிகள் திரும்பி வரும். That is why some people when they get delivered they are not able to stay in deliverance. ஆகவே தான் சில தேவ பிள்ளைகள் விடுதலை பெறும்போது அந்த விடுதலையிலே அவர்களால் தங்கி இருக்க முடியவில்லை. They come to the church, the pastor prays for them, they get delivered, but when they come back they go back to their old sins, the evil spirits get back to them. அவர்கள் சபைக்கு வருகிறார்கள், போதகர்கள் ஜெபிக்கிறார்கள், அசுத்தாவி வெளியே போய் விடுகிறது. ஆனால் மறுபடியும் பின்னாக போகும்போது அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு போகிறபடினாலே அசுத்தாவிகள் மறுபடியும் அவர்களிடத்தில் வந்து விடுகிறது. But why Mary? ஆனால் ஏன் மரியாள்? Why Mary Magdalene? ஏன் மகதலேனா மரியாள்? Why did God choose a woman to tell his news of resurrection? அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை ஒரு பெண் கொண்டு போய் செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஏன் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார்? It is no big secret. ஒரு பெரிய ரகசியம் இல்லை. Women cannot keep any secret. பெண்களால் ரகசியத்தை வச்சிக்கவே முடியாது. உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பாடா ஒத்துக்கிட்டீங்களே, நீங்க ரொம்ப நல்லவங்க. So good. Women cannot hold on to secrets. ரகசியங்களை பெண்களால் ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்க முடியாது. On a serious note, ஒரு மிக கவனமாய் நாம் கவனிப்போமானால், Jesus had 500 people when he went up to heaven. பரலோகத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இயேசுவோடு கூட 500 பேர் இருந்தார்கள். He had 120 people in the upper room. மேல் அறையிலே 120 பேர் அவருக்கு இருந்தார்கள். He sent 2 by 2 of 70 people for ministry. 2 பேராக 70 பேரை ஊழியத்துக்கு அவர் இருக்கும்போது He selected 12 disciples to be with him. 12 சீஷர்கள் அவரோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டார். Out of them he chose 3 to be his inner circle.
அந்த 12 பேரிலே 3 பேரை உள்வட்டத்தில் தன்னோடு கூட வைத்துக் But கொண்டார். none of these candidates were there when the resurrection of Jesus took place. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடந்தபோது இவர்களில் யாருமே அந்த இடத்தில் இல்லை. My question is, என் கேள்வி என்னவென்றால், Lord, why Mary Magdalene? ஏன் மகதலேனா மரியாள் ஆண்டவரே? Why not Peter? ஏன் பேதுரு இல்ல? Why not Thomas? ஏன் தோமா இல்லை? Why not John? ஏன் யோவான் இல்ல? He was standing near the cross. சிலுவையின் அருகாமையில் நின்று கொண்டிருந்தான். But remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், the same John, when Jesus was captured in the Garden of Gethsemane, he gave up his dress and ran away. இதே யோவான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பிடிபட்ட போது அவன் துணியை விட்டுட்டு துண்டகாரன் ஓடி போயிட்டான். தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிட்டான். Then he came near the cross and Jesus looked at him and said, "Oh, this is your mother, that's your son." அதுக்கப்புறம் அவன் இயேசு சிலுவையிலே வந்தபோது இயேசு சிலுவையிலிருந்து இதோ உன் தாய், இவர் இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். Okay, Jesus' mother came. இயேசுவுடைய தாயார் வந்தாங்க. John was one of the disciples. யோவான் சீஷரில் ஒருவன். What is the need for Mary Magdalene to stand near the cross? ஆனால் சிலுவையின் அருகாமையிலே நிற்பதற்கு மகதலேனா மரியாளுக்கு என்ன வந்தது? Matthew chapter 27. மத்தேயு 27 அதிகாரம் 55 56. 55 56. Matthew 27 55 56. மத்தேயு 27 55 56. Many women were there beholding far off, which followed Jesus from Galilee, ministering unto him, among which was Mary Magdalene and Mary the mother of James and Joseph and the mother of Zebedee's children. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபெதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். Her house does not belong to Jerusalem. அவளுடைய வீடு எருசலேமுக்குரியது அல்ல. She belonged to Galilee. அவள் கலிலேயாவை சார்ந்தவள். But when she got delivered, ஆனால் அவள் விடுவிக்கப்பட்டபோது this Mary said, இந்த மரியாள் சொன்னார், my life is not going to be a waste anymore. இனி முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கை வீணா இருப்பதில்லை. I am going to serve the Lord. நான் தேவனை சேவிக்க போகிறேன். She followed Jesus to Jerusalem. எருசலேம் வரைக்கும் இயேசுவை அவள் பின்தொடர்ந்து வந்தார். The Bible says in verse 55, 55ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, these are the people who came to serve the Lord. இவர்கள் இயேசுவை சேவிப்பதற்காக வந்தவர்கள். They came to do ministry with God. இயேசுவோடு கூட ஊழியம் செய்வதற்காக வந்தார்கள். She did not run away. அவள் ஓடி போகவில்லை. She stood near the cross. சிலுவையின் அண்டையிலே நின்று கொண்டிருந்தாள். She was standing afar. அவள் தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். But she had a compassion. ஆனால் அவளுக்கு ஒரு தயை இருந்தது, மனதுருக்கம் இருந்தது. She had a compassion. அவளுக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. Mary, மரியாளே, why don't you run away? நீ ஏன் ஓடி போக கூடாது? No, I love my master so much. இல்லை, என் எஜமானனை அதிகமாய் நேசிக்கிறேன். Women have a very compassionate heart. பெண்களுக்கு மிக மனதுருக்கம் உள்ள இருதயம் இருக்கிறது. Women are by nature they are created to love. சுபாவமாகவே அவர்கள் நேசிப்பதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். Women's heart is filled with compassion. பெண்களுடைய இருதயம் மனதுருக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. They are easily moved with compassion. அவர்கள் லகுவாக மனதுருக்கத்தினால் அசையப்படுவார்கள். Women are always they were created to be loved and to love. பெண்கள் அன்பு கூறவும் அவர்கள் அன்பு கூறப்படவும் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். They always look for real love. அவர்கள் எப்பொழுதுமே மெய்யான அன்புக்காய் பார்ப்பார்கள். Mary and other women, மரியாளும் மற்ற பெண்களும், probably in their life they had so many tribulation. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் அதிக உபத்திரவங்களை அவர்கள் சந்தித்திருக்கலாம். But when they found true love in Jesus Christ, ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாம் மெய்யான அன்பை அவர்கள் கண்டபோது they did not want to leave him. அவர்கள் அவரை விட விரும்பவில்லை. They wanted to serve him. அவரை சேவிக்க விரும்பினார்கள். My dear sisters in the church, சபைக்குள் இருக்கிற அன்பான சகோதரிகளே, I want to tell you, Jesus trusts you. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு உங்களை நம்புகிறார். God wants to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you today. இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Somebody shout hallelujah. சத்தமாய் ஹalleluya. When God wanted to show that he is a resurrected God, the first person was Mary Magdalene. தேவன் தாம் உயிர்த்தெழுந்த தேவன் என்று காண்பிப்பதற்காக அந்த செய்தியை சொல்ல அவர் தெரிந்து கொண்ட முதல் பெண் மகதலேனா மரியாள். Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். John chapter 20, யோவான் 20ஆம் அதிகாரம் verse 1. 1ஆம் வசனம். We see that Mary was so concerned about Jesus. இயேசுவை குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவளாய் மரியாள் இருந்தாள் என்று The பார்க்கிறோம். Bible says in the early morning she rose up. வேதம் சொல்லுகிறது அதிகாலையிலே அவள் எழுந்து. அதிக இருட்டோடே, when it was too dark, அது அதிக இருட்டா இருக்கும்போதே,
Magdalene Marial, she came to the graveyard. மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்தாள். She came to the tomb. அவள் கல்லறையிடத்திற்கு வந்தாள். Mary is going to the graveyard in the early morning. அதிக இருட்டா இருக்கும் பொழுதே காலையிலே அவள் கல்லறைக்கு நடந்து போகிறாள். She had a heart of compassion. மனதுருக்கமுள்ள இருதயம் அவளுக்குள் இருந்தது. She had a heart to search and seek God. தேவனை தேடவும் தேவனை தேடுவதற்காக ஒரு இருதயம் அவளுக்குள் இருந்தது. The only joy in her life to see Jesus. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே சந்தோஷம் இயேசுவை பார்ப்பதில்தான். Many families, அநேக குடும்பங்கள், it is because of the women who search God early in the morning that the Lord blesses the entire family. காலையில இருட்டோடே பெண்கள் எழுந்து தேவனை தேடுகிறபடியினால்தான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. I can testify that. அதை நான் சாட்சியாய் சொல்ல முடியும். It is the women who stands up, who gets up early in the morning, whose families are built by God. எந்த குடும்பம் தேவனால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதற்கு காரணம் பெண்கள் காலையிலேயே எழும்பி தேவனை தேடுகிறபடி. My dear sisters, என் அன்பு சகோதரிகளே, God wants to speak to you this morning prophetically. கர்த்தர் இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். Whatever problems in your life, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் God can change it upside down. கர்த்தர் அதை தலைகீழாக மாற்ற முடியும். Get up early in the morning. அதிகாலையிலே எழும்புங்கள். When you seek Jesus, இயேசுவை நீங்கள் தேடும்போது His resurrection power will resurrect everything that is dead in your life. உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பிக்க முடியும். Somebody say amen. யாராகிலும் சத்தமாய் ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So Mary Magdalene, ஆகவே மகதலேனா மரியா, she came and she saw that the stone had been rolled away. அவள் வந்து பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருந்தது. And she is looking inside the grave. அவள் கல்லறைக்குள்ளே குனிந்து பார்க்கிறாள். The dead body of Jesus is not there. இயேசுவினுடைய பிரேதம் அங்கே இல்லை. What does she do? அவள் என்ன செய்கிறாள்? She does not stand there. அங்கேயே அவள் நிற்கவில்லை. She immediately ran. அவள் உடனடியாக ஓடி She ran to the place where the disciples were. சீஷர்கள் எங்கே இருந்தார்களோ அந்த இடத்திற்கு ஓடுகிறாள். She went and told them Jesus is not there. அவர்களிடத்திற்கு போய் இவள் சொல்லுகிறாள் இயேசு அங்கே இல்லை. They say, are you sure? அவங்க கேக்குறாங்க நீ சொல்றது உண்மையா? Yes sir. ஆமா. I was there. நான் இருந்தேன். So Peter and John, they started running towards the tomb. இப்போ பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு நேராய் ஓடுகிறார்கள். And so he ran fast and came to the tomb first. அவன் வேகமாய் ஓடி போய் கல்லறைக்கு வந்தான். கல்லறையிடத்தில் வந்தான். They look inside the tomb. கல்லறையினிடத்தில் உள்ளே பார்த்தார்கள். They see that Jesus is not there. இயேசு அங்கே இல்லை என்பதை பார்த்தார்கள். Dearly people of God, என் அன்பு தேவ பிள்ளைகளே, they saw the empty tomb, அவர்கள் காலியான கல்லறையை பார்த்தார்கள். but they never understood completely the resurrection of Jesus. ஆனால் இயேசுவினுடைய முழுமையான உயிர்த்தெழுதலை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. They went back. அவர்கள் திரும்பி போனார்கள். They did not linger around the tomb anymore. கல்லறையின் அருகாமையிலேயே நின்று கொண்டு சுற்றி இருக்கவில்லை. They came, வந்தார்கள், they saw, பார்த்தார்கள், they went away. போய்விட்டார்கள். They did not wait for a miracle. அங்கே ஒரு அற்புதத்தை காண்பதற்காக அவர்கள் அங்கே காத்திருக்கவில்லை. But you know what Mary did? ஆனா மரியாள் என்ன செய்தால் தெரியுமா? She stood there. அவள் அங்கே நின்றாள். Sisters, சகோதரிகளே, I don't know why the Lord gave me this message. ஏன் இந்த செய்தியை தேவன் எனக்கு தந்தார் என்று எனக்கு தெரியாது. But I believe many of you are going to see your miracle very soon. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற அநேகர் நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை சீக்கிரமாய் பார்க்க போகிறீர்கள். But sisters, ஆனால் சகோதரிகளே, when you stay back, நீங்கள் தரித்து தங்கியிருக்கும் போது, when you wait on the Lord, நீங்கள் தேவனுக்காய் காத்திருக்கும் போது, when you believe தேவனை விசுவாசிக்கும் போது, that you will see a miracle for sure, கண்டிப்பாக நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். definitely you will see Jesus. நிச்சயமாய் நீங்கள் இயேசுவை பார்ப்பீர்கள். Your hope will not be cut off. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Definitely there is an end to your hope. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். Did not go. அவள் போகவில்லை. She just lingered there. அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். And you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? After they went off, அவர்கள் போன பிறகு in verse 11, 11ஆம் வசனத்தில் we read that Mary was standing there and she was crying. மரியாள் கல்லறையிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். And she decided to do one thing. அவள் ஒன்னு செய்ய தீர்மானித்தாள். She bent and looked inside the tomb. அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். She bent and looked inside the tomb. அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். Meaning she was not willing to give up.
அதனுடைய அர்த்தம் அவள் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. She wanted to search again whether Jesus would appear again. அவள் தேட விரும்பினாள், ஒருவேளை இயேசு மறுபடியும் வருவாரா என்று பார்க்க விரும்பினாள். She was not willing to give up. அவள் விட்டுவிட விரும்பவில்லை. She again searched inside. மறுபடியும் அவள் உள்ளே குனிந்து தேடி பார்த்தாள். Already she saw and she was disappointed that Jesus was not there. ஏற்கனவே அவள் பார்த்து இயேசு அங்கே இல்லை என்பதை பார்த்து அதைரியம் அடைந்து விட்டாள். She again bends and looks inside. இப்பொழுது மறுபடியும் குனிந்து பார்க்கிறாள். The Bible says she bent and looked inside. வேதம் சொல்லுகிறது அவள் குனிந்து உள்ளே பார்த்தாள். Not just bending her head. வெறும் தலையை குனிறதில்லை. I believe she bent her whole body. நான் விசுவாசிக்கிறேன் அவளுடைய முழு சரீரத்தை கொண்டு அவள் குனிந்திருக்கிறாள். She looked inside. அவள் உள்ளே பார்த்தாள். And because she bent her body, அவளுடைய சரீரத்தை அவள் குனிந்து பார்த்தபடியால் she saw a miracle. அவள் அற்புதத்தை கண்டாள். Can I tell you a secret? இங்க ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? When the Bible says bent, வேதாகமம் குனிந்து என்று சொல்லும் பொழுது I don't think it would have been just like this. ஏதோ சும்மா உடம்ப குனிறது அதல்ல. I think she would have bent her knees. நான் விசுவாசிக்கிறேன் அவள் தன்னுடைய முழங்காலை மடங்கி இருப்பாள். She bent her knees. அவளுடைய முழங்காலை மடக்கி இருப்பாள். She bent her knees in prayer. ஜெபத்திலே முழங்காலை மடக்கி இருப்பாள். When she bent her knees in prayer, ஜெபத்திலே முழங்காலை மடக்கின she போது saw two angels. ரெண்டு தூதர்களை அவள் பார்த்தாள். I want to tell you today, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், sisters, சகோதரிகளே, brothers, சகோதரர்களே, when you bend your knees, உங்கள் முழங்காலை மடக்கும் போது you will see angelic visitation. நீங்கள் தூதர்களுடைய சந்திப்பை பார்ப்பீர்கள். Unless you bend your knees, உங்கள் முழங்காலை மடக்காமல் you will never be able to see supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. Supernatural is visible only to those who are willing to bend. யாரெல்லாம் முழங்கால் படியிட குனிய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சாத்தியமாகும். Hallelujah. Hallelujah. She saw two angels inside. உள்ளே ரெண்டு தூதர்கள் இருக்கிறதை கண்டாள். One was sitting near the head. ஒருவன் தலைமாட்டில் இருந்தான். The other was sitting near the feet. இன்னொருவன் கால் மாட்டில் இருந்தான். Jesus was not there. இயேசு அங்கே இல்லை. But the place where he was kept, ஆனால் அவர் எங்கே வைக்கப்பட்டிருந்தாரோ the angels with the white raiment in the dress, தூதர்கள் வெள்ளாடை அணிந்தவர்களாய் they were sitting there. அவர்கள் அங்கே இருந்தார்கள். They looked at Mary அவர்கள் மரியாளை பார்த்தார்கள். and asked a question. கேள்வி கேட்டார்கள். Woman, ஸ்திரியே, why are you crying? ஏன் அழுகிறாய்? Why? ஏன்? My question is, don't the angels know why she's crying for? என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவள் எதற்காக அழுகிறாள் என்று தூதர்களுக்கு தெரியாதா? Don't they know that she is crying because she is not able to see Jesus? இயேசுவை பார்க்க முடியாததினால் தான் இவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்று But தூதர்களுக்கு still, தெரியாதா? why the question? அப்படியானால் ஏன் இன்னும் அப்படிப்பட்ட கேள்வி? When Jesus wanted to heal a blind man, ஒரு குருடனை சுகப்படுத்த இயேசு விரும்பின போது he asked him, அவர் அவனை கேட்கிறார், what do you want me to do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? It's obvious he is blind. தெளிவா நமக்கு தெரியும் அவன் குருடன். He looks at a man and says, do you think I can really heal you? இப்போ ஒரு மனுஷனை பார்த்து கேக்குறேன், நான் உன்னை சுகப்படுத்த முடியும் நீ நினைக்கிறியா? Leper. குஷ்டரோகி. Can I heal you? நான் உன்னை சுகப்படுத்த முடியுமா? Do you think I have the will? எனக்கு சித்தம் உண்டு நினைக்கிறாயா? He said, yes, Lord. அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே. Sometimes when God asks a question, சில நேரங்களில் தேவன் கேள்விகளை கேட்கும்போது we have to give the right answer. நாம் சரியான பதிலை கொடுக்க வேண்டும். Somebody shout amen. யாராகிலும் ஆமென். The angels are asking, why are you crying? தூதர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீ அழுகிறாய்? You know what she said? அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? She says, somebody has taken my God away. அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். I don't know where they kept him. அவரை எங்கே வைத்திருக்கிறாள் எனக்கு தெரியவில்லை. She was in search of Jesus. அவள் இயேசுவை தேடிக் கொண்டிருந்தாள். She was searching for Jesus. இயேசுவுக்காக அவள் தேடிக் கொண்டிருந்தாள். She really wanted to see Jesus. இயேசுவை உண்மையாய் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். Hallelujah. Hallelujah. Somebody give me a loud hallelujah. யாராகிலும் சத்தமாய் hallelujah. Somebody give me a loud hallelujah. Hallelujah. The angels said, தூதர்கள் சொன்னார்கள், why are you crying? ஏன் அழுகிறாய்? Why are you crying? ஏன் நீ அழுகிறாய்? She gave them an answer, அவர்களுக்கு இவள் பதில் சொன்னாள். but she did not receive an answer from the angels. ஆனால் தூதர்களிடத்திலிருந்து அவளுக்கு பதில் வரவில்லை. Sometimes சில நேரங்களில் our deliverance, நம்முடைய விடுதலை, our miracle, நம்முடைய அற்புதங்கள் not even angels can provide. தூதர்கள் கூட கொடுக்க முடியாது. The Lord himself will come and deliver us. கர்த்தரே வந்து நம்மை விடுவிப்பார். Somebody say amen. யாராகிலும் ஆமென். Angels are signs that God is with us.
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தூதர்கள். புரிந்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Sometimes when there is a prophetic word in the church, சில நேரங்களில் சபைகளில் தீர்க்கதரிசன வார்த்தை வரும்போது, it means that God is with you. அதனுடைய அர்த்தம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். But that is not the miracle. ஆனால் அது அற்புதம் அல்ல. The real miracle comes from God himself. உண்மையான அற்புதம் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. The angels said, why are you crying? ஏன் தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் நீ அழுகிறாய்? No answer from the angels. தூதர்களிடத்திலிருந்து பதில் இல்லை. In verse 14, 14ஆம் வசனத்தில், after she said this to the angels, தூதர்களிடத்தில் இவைகளை சொல்லின பிறகு, the Bible says, வேதம் சொல்லுகிறது, she turned. அவள் திரும்பி, She turned. அவள் பின்னாக திரும்பி, She turned. அவள் பின்னாக திரும்பி. I want to tell you, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், it is time for some people to turn. இங்கே சிலர் நீங்க திரும்புகிற நேரம் இது. Some of you are looking into the grave for too long. ரொம்ப நேரமாவே கல்லறையே பார்த்துட்டு இருக்கீங்க. Some of you are looking into the tomb for too long. ஒரு சிலர் ரொம்ப நேரமாவே கல்லறையே உள்ள பார்த்துட்டு இருக்கீங்க. Only when you turn away from the problem you will see Jesus. உங்க பிரச்சனையை விட்டு நீங்க திரும்பினாதான் இயேசுவை பார்க்க முடியும். You cannot seek Jesus in the place where he has already done a miracle. ஏற்கனவே அவர் அற்புதம் செய்துவிட்ட இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. You cannot look at a place where it was a failure. எங்கே தோல்வியா இருந்ததோ அந்த இடத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. That failure God has already changed. அந்த தோல்வியை ஏற்கனவே தேவன் மாற்றி விட்டார். God keeps moving on. கர்த்தர் ஏனென்றால் நகர்ந்து கொண்டே போகிறார். Some of us are looking at the old business. சிலர் பழைய தொழிலையே பார்த்துட்டு இருக்கிறோம். Some of us are looking at the tomb. சிலர் நாம் கல்லறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். Can I tell you a secret? இங்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டா? Jesus was not buried in his own tomb. இயேசு அவருடைய சொந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்படவில்லை. Do you know who buried Jesus in whose tomb? யாருடைய கல்லறையில யார் இயேசுவை அடக்கம் பண்ணினார் தெரியுமா? Joseph of Arimathea. அர்மேத்தியானாகிய யோசேப்பினுடைய கல்லறையில். He had a family tomb. அவனுக்கென்று ஒரு குடும்ப கல்லறை இருந்தது. And he gave it to Jesus to be buried. இயேசு அடக்கம் பண்ணப்படுவதற்காக அது இயேசுவுக்கு தந்து விட்டான். Usually in Jewish culture they never give their tombs to another person. வழக்கமாக யூத கலாச்சாரத்தின்படி அவர்களுடைய கல்லறையை வேற யாருக்கும் அவர்கள் கொடுப்பதில்லை. Why did Joseph give it to Jesus? ஏன் யோசேப்பு இயேசுவுக்கு கொடுத்தான்? Because he knows that only for 3 days rent Jesus will be staying. காரணம் அவனுக்கு தெரியும் வெறும் இயேசு 3 நாள் வாடகைக்காக தான் உள்ள இருக்க போறார். அவர் 3 நாள் சும்மா அப்படி பார்க் பண்றதுக்கு தான் காரை கேட்டார். லைட்டா பார்க் பண்ணி முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார் ஆண்டவர், அவ்வளவுதான். Just for 3 days. வெறும் 3 நாளைக்கு. If you are searching in dead places for God, I want to tell you, you are missing your miracle. தேவனுக்காக மரித்த இடங்களிலே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் அற்புதத்தை இழக்கிறீர்கள். உங்கள் அற்புதத்தை மரித்த ஸ்தலங்களிலே அவமாய் போன இடங்களிலே தேடிக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு அற்புதம் கிடைக்காது. கர்த்தர் அந்த இடத்தை விட்டு எப்பவோ தாண்டி போயிட்டார். Don't search him in dead places. மரித்த இடங்களில் அவரை தேடாதிருங்கள். Our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். Somebody shout amen. யாராகிலும் ஆமென். Somebody say amen. ஆமென். And so she turned away from the tomb. ஆகவே அவள் கல்லறையை விட்டு பின்னாக திரும்பி, When she turned, அவள் திரும்பினபோது she saw Jesus standing there. அங்கே இயேசு நிற்கிறதை பார்த்தாள். I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், today turn away. இன்றைக்கு திரும்புங்கள். Turn from the places which are making you fall dead. நீங்கள் சாக விழுகிறதாய் உங்களை வைக்கிற இடத்தை விட்டு நீங்க திரும்புங்க. Turn from those people who are killing you every day. ஒவ்வொரு நாளும் உங்களை கொன்று கொண்டிருக்கிற மக்களை விட்டு திரும்புங்கள். Turn away from those situations which are killing your life. உங்கள் வாழ்க்கையை கொன்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை விட்டு திரும்புங்கள். God wants to tell you, கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், your miracle is the other way around. உங்கள் அற்புதம் வேறு வழியில் இருக்கிறது. Some of you need to turn away today. சிலர் இன்றைக்கே நீங்கள் திரும்ப வேண்டும். Yes, one day you were there, ஒரு நாள் அங்க இருந்தீங்க உண்மைதான். but you are dead that place.
place. ஆனால் அந்த இடத்தில் மரித்து விட்டீர்கள். You have no need to look into the tomb anymore. கல்லறையில் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. The stone is rolled away. ஏனென்றால் கல் புரட்டப்பட்டாயிற்று. Somebody shout amen. யாராகிலும் ஆமென். I give you another secret. இப்போ இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். Why was the stone rolled away? ஏன் கல் புரட்டப்பட்டது? Why was the stone rolled away? ஏன் கல் புரட்டப்பட்டது? It is not for letting Jesus out. இயேசு வெளி வருவதற்காக கல் புரட்டப்படல. The stone was rolled away so that we will go inside and find that Jesus risen. கல் புரட்டப்பட்டதற்கு காரணம் நாம உள்ள போய் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. The resurrected body of Jesus can penetrate walls and go. உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய சரீரம் சுவர்களை ஊடுருவி பாய்ந்து செல்ல முடியும். That is how he appeared to Thomas the apostle. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய தோமாவிற்கு அவர் தோன்றினார். So he did not require that stone to be rolled away. ஆகவே கல் புரட்டப்பட அவருக்கு அவசியம் இல்லை. He kept it rolled away so that Mary can look inside and find that Jesus is not there anymore. அவர் கல்லை புரட்டி வைத்ததற்கு காரணம் மரியாள் உள்ளே வந்து இயேசு அங்கே இல்லை என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படியாக. Come on, யாராவது கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உற்சாகமாய் ஹalleluya ஆமென். Somebody! யாராகிலும் ஆமென். Your stone is rolled away, my brother. என் சகோதரனே உன் கல் புரட்டப்படுகிறது. My sister, your stone has been rolled away. என் சகோதரியே உன் கல் புரட்டப்பட்டாயிற்று. But if you are looking for a miracle inside the tomb, ஆனால் கல்லறைக்குள்ளாகவே ஒரு அற்புதத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள். you will not see the miracle. நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியாது. Turn, says the Lord. தேவன் உங்களை திரும்பு என்று சொல்லுகிறார். Turn from that situation. அந்த சூழ்நிலையை விட்டு திரும்பு. Once you turn, நீ திரும்பின போது there is a new life waiting for you. உனக்காக ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. There is a resurrection that is waiting to heal you. உன்னை சுகமாக்கும்படி ஒரு உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. There is a resurrection power that is waiting to start a new life with you. உன்னுடைய உனக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை துவங்கும்படி உயிர்த்தெழுந்த வல்லமை காத்திருக்கிறது. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க திரும்புங்க. Amen. Turn to your neighbor and say turn. It's time to turn. திரும்புவதற்கான நேரம். It's time to take some decisions today. இன்றைக்கு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நேரம். Don't be wasting your life standing near the tomb. கல்லறை அண்டையிலே நின்று கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். She turned and saw Jesus. அவள் திரும்பி இயேசுவை கண்டாள். But in her anguish, ஆனால் அவளுடைய அந்த அங்கலாய்ப்பிலே she was not able to identify Jesus. இயேசுவை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. She could not understand that it was Jesus standing next to her. அவளுக்கு அருகிலே இயேசுதான் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. Some of us are like this, no? சிலர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். We ask for a miracle. நம்ம அற்புதத்திற்காக கேட்போம். When Jesus comes, இயேசு வந்து when the miracle comes, அற்புதம் வரும்போது we are not sure whether it is the real miracle. ஆனா இது உண்மையாகவே அற்புதம்தானா என்ற நிச்சயம் நமக்கு இல்லாம இருக்குது. We will pray for a job. ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுவோம். After the job comes, வேலை வந்த உடனே the first day after joining, சேர்ந்து ஒரு நாளுக்கு அப்புறம், is it really the will of God that I got the job? இந்த வேலை கிடைச்சது உண்மையாவே தேவனுடைய சித்தம்தானா? We pray for a marriage partner. ஒரு திருமண நம்முடைய தம்பதியருக்காக ஜெபிப்போம். நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஜெபிப்போம். கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் after marriage இப்படி ஒரு எண்ணம் வரும். a thought will come like this. இதான் அதா இல்ல அதான் இதா. Sometimes we look at our miracle and still we doubt, is it the will of God? சில நேரங்களில் நம்முடைய அற்புதங்களை பார்த்து நாம் இன்னும் சந்தேகப்படுவோம், இது உண்மையாகவே தேவனுடைய சித்தம்தானா? Sometimes we are not able to recognize our miracle even after seeing it. சில நேரங்களில் அற்புதங்களை பார்த்துவிட்ட பிறகும் அந்த அற்புதத்தை அறியாதபடிக்கு இருக்கிறோம். The Israelites came out of Egypt. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளிவந்தார்கள். But when they were traveling towards Canaan, they were not able to understand Canaan was far better. கானானை நோக்கி அவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது கானான் மிகவும் பல மடங்கு சிறந்ததா இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. Mary saw Jesus, மரியாள் இயேசுவை பார்த்தாள். but still she was not happy. She was still crying. ஆனால் இன்னும் அவளுக்கு சந்தோஷம் இல்ல, அழுதுட்டு தான் இருக்கிறார். Brother, sister, சகோதரனே சகோதரியே, I want to tell you a secret this morning. இன்றைக்கு இந்த காலை ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell you, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். the Lord spoke to me very clearly. கர்த்தர் மிக தெளிவாக என்னிடத்தில் பேசினார். This is the feeling of anointing that I received when I was preparing this message. இந்த
செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். The Lord told me prophetically. கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் என்னிடத்தில் சொன்னார். Some of my children I have already sent their miracle. Their miracle has started, but they are still crying. ஒரு சிலருடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே அற்புதத்தை அனுப்பிவிட்டேன், ஆனால் இன்னமும் அற்புதத்திற்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாம இன்னும் கல்லறைக்குள்ள எட்டி பார்த்து அழுதுகிட்டே இருக்குதுங்க. அவங்க கிட்ட சொல்ல, நான் கல்லறைக்குள்ள அவங்க அற்புதத்தை வைக்கல, கல்லறையை விட மேன்மையான ஒரு இடத்துல நான் வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு அற்புதத்தை. அந்த மரித்து போன இடத்துல திருப்பி தேட வேண்டாம்னு சொல்லு. நான் வேற இடத்துல உங்களுக்கு வச்சிருக்கிறேன், மேன்மையான இடத்தை வச்சிருக்கிறேன், நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைக்க போகிறது. Mary looked at Jesus. மரியாள் இயேசுவை பார்த்தாள். She was not able to understand it was Jesus. இயேசுதான் என்பதை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. Compassionate that Jesus was. அவ்வளவு மனதுருக்கமாய் இயேசு இருந்தார். In verse 15, 15ஆம் வசனத்தில் Jesus looked at her இயேசு அவளை பார்த்து and said, "Woman, முதலாவது சொல்லுங்க, ஸ்திரீயே, why are you crying? ஏன் அழுகிறாய்? Whom are you searching?" யாரை தேடுகிறாய்? The angel said, தூதர்கள் சொன்னார்கள், "Why are you crying?" நீ ஏன் அழற? But Jesus had a second question. ஆனால் இயேசு இரண்டாவது கேள்வி கேட்கிறார். Why are you crying? நீ ஏன் அழுகிறாய்? Whom are you searching? யாரை தேடுகிறாய்? This morning the Lord wants to ask you the same question. இந்த காலைவேளையில் அதே கேள்வியை தான் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறார். Why are you crying? நீ ஏன் அழுகிறாய்? Lord, I am crying for a miracle. கர்த்தாவே, நான் அற்புதத்திற்காக அழுகிறேன். But where are you searching? Whom are you searching? ஆனால் நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? Where are you searching? எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய்? Whom are you searching? யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? If you are looking for a human help, you will not get it. மனிதனுடைய உதவிக்காய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு அது கிடைக்காது. Jesus very clearly said, whom are you searching for? இயேசு மிக தெளிவாய் கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய்? And what was the answer of Mary Magdalene? மகதலேனா மரியாளுடைய பதில் என்ன? She looked at him and said, அவரை பார்த்து அவள் சொல்லுகிறாள், she thought he was a gardener. அவர் ஒரு தோட்டக்காரன் என்று அவள் நினைத்தாள். So she said, ஆக சொல்லுகிறாள், ஐயா, sir, I don't know whether you have taken his body somewhere. நீர் அவரை எடுத்துக்கொண்டு போன, நீங்க எங்க அவருடைய சரீரத்தை கொண்டு போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. Please tell me where you kept his body. தயவு செய்து நீங்க எங்க வச்சிருக்கீங்க அவருடைய சரீரத்தை சொல்லுங்க. I will go and take it, sir. நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் ஐயா. Please tell me the place. தயவு செய்து சொல்லுங்க, இடத்தை சொல்லுங்க. You know what Jesus did? இயேசு என்ன செய்தார் தெரியுமா? He did not look at Mary and did not scold her. மரியாளை பார்த்து அவர் திட்டல. Hey Maria, hey Mary, I am standing before you. உன் முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறேன். Can't you open your eyes and see? கண்ணை திறந்து நல்லா பார்க்க மாட்டியா? Stupid woman. பைத்தியக்காரி. Don't you understand I am standing before you? உன் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா? He never scolded her. அவளை திட்டவே இல்லை. In her anguish when she prayed, அங்கலாய்ப்போடு அவள் ஜெபித்தபோது, when she was not able to see with her spiritual eyes, அவளுடைய ஆவிக்குரிய கண்களினால் அவரை பார்க்க முடியாத போது, because her flesh was weak, ஏனென்றால் அவளுடைய மாம்சம் her பலவீனமாய் இருந்தது, spiritual eyes were closed, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Jesus did not get angry with her. இயேசு அவளிடத்தில் கோபப்படவில்லை. Jesus is not angry with you, my brother, sister. என் சகோதரனே சகோதரி, இயேசு உன்னோடு கூட கோபமா இல்லை. அப்படின்னு சொன்னா நீங்க சத்தமா ஆமென் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அப்ப நம்ம மனம் பதறி பேசுற வார்த்தையெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்னாடி நியாயத்தில் நிறுத்த மாட்டாரு, மன்னிச்சு எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டு நமக்கு அற்புதத்தை செய்வாரு. உங்களை பழி வாங்க மாட்டாரு, நீங்க நம்பலையேன்னு யோசிக்க மாட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேனே அப்ப கூட மரியாதை நம்பலையேன்னு யோசிக்க மாட்டாரு. அவர் உனக்கு அற்புதத்தை கொடுக்க அவர் துடியா துடிக்கிறார். He's so concerned. மிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். You know what he did in verse 16? 16 வசனத்தில் அவர் என்ன செய்தார்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus looked at her இயேசு அவளை நோக்கி and said, அவர் சொல்லுகிறார், Maria, Mary, Mary, மரியாளே, Mary, மரியாளே, Mary. மரியாளே. He called out her name. அவளுடைய பெயரை அவர் அழைத்தார். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? The moment he called her name, அவளுடைய பெயரை சொல்லி அவர் அழைத்த அந்த நேரத்தில், the moment he called her name, அவளுடைய பெயர் சொல்லி அவள் அழைத்த உடனே, she suddenly realized, உடனே உணர்ந்தாள், oh, this is the voice of my master.
ஓ இது என்னுடைய எஜமானனுடைய சத்தம். There's only one person who can call me with such compassion. இப்படிப்பட்ட மனதுருக்கத்தின் குரலோடு கூட ஒருவர் தான் என்னை அழைக்க முடியும். I know this voice. இந்த சத்தத்தை எனக்கு தெரியும். I recognize this voice. இந்த குரலை நான் அறிந்திருக்கிறேன். This is the voice of my beloved. என்னுடைய நேசருடைய சத்தம் இது. This is the voice of my beloved. என் நேசரின் சத்தம் இது. This is the voice I was searching. நான் இந்த சத்தத்திற்காக தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். This is the voice that I was longing to hear. நான் இதை கேட்பதற்காக தான் தேடிக்கொண்டிருந்தேன். 3 days I was not able to hear it. 3 நாட்களாய் இந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. Ah, the sound of Jesus. ஓ இது இயேசுவினுடைய சத்தம். Oh, he only calls me like that in compassion. இப்படிப்பட்ட மனதுருக்கத்தோடு இவர்தான் என்னை அழைப்பார். Mary. மரியாளே. Mary. மரியாளே. I think Jesus would not call her Mary. இயேசு அவரை பார்த்து மரியாளே அப்படி கூப்பிட்டுக்க மாட்டார். The way he called her. அவர் அவளை அழைத்த விதம். Mary. மரியாளே. Mary. மரியாளே. It was almost like saying, Mary, it is me, Jesus. அந்த கூப்பிடுறதுடைய அர்த்தம் எப்படி இருந்ததுன்னா மரியாளே இது நான் தான் இயேசுன்னு சொல்ற மாதிரி இருந்தது. Once I called my house. ஒரு முறை நான் என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன். My son picked up the phone. என் பையன் போன் எடுத்தான். And I said, hello. நான் சொன்னேன் ஹலோ. And he said, சொல்லுங்க சார். நான் சொன்னேன் சொல்லுங்க சார். I said, டேய் நான் தான்டா உங்க அப்பா பேசுறேன். நான் உடனே I told him, hey, I am your father. You know what he said? சொல்லுங்க டாடி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லுங்கப்பா. Immediately his tone changed. உடனடியா அவனுடைய அந்த ராகம் மாறினது. Mary looked at Jesus like a gardener and said, sir, wherever you kept, please tell me, sir. மரியாள் இயேசுவை தோட்டக்காரனை போல பார்த்து ஐயா எங்க வச்சிருந்தாலும் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னான். But the moment he called her Mary, ஆனால் மரியாளே என்று அழைத்த அந்த நேரத்தில் the next moment அடுத்த நொடி 1000 watt bulb inside her glowed. 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சது போல Suddenly her eyes were brightened. திடீரென்று அவளுடைய கண்கள் பிரகாசம் அடைந்தது. She looked at Jesus அவள் இயேசுவை பார்த்தாள் and cried out. அவள் அழுதாள். She said, Rabboni. அவள் சத்தமாய் ரபூனி. You know what is the meaning of Rabboni? ரபூனியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? In the Bible there are many instances where Jesus is called as Rabbi. வேதாகமத்தில் பல இடங்களிலே இயேசு ரப்பி என்று அழைக்கப்படுகிறார். John chapter 1 verse 38. யோவான் 1:38. John 3:2. யோவான் 3:2. John 6:25. யோவான் 6:25. John 9:2. யோவான் 9:2. John 11:8. யோவான் 11:8. 15 times in the New Testament the word Rabbi comes. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே 15 முறை ரபி என்கிற வார்த்தை வருகிறது. But there is only one instance where somebody called Jesus Rabboni. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் தான் யாரோ ஒருவர் இயேசுவை பார்த்து ரபூனி என்று அழைத்தார். Rabbi means teacher or master. ரபி என்றால் போதகர் இல்லாவிட்டால் So ஆசிரியர். what does Rabboni mean? அப்படியானால் ரபூனி என்றால் என்ன? Rabboni is not ordinary teacher, ordinary master. ரபூனி என்றால் சாதாரண ஆசிரியரோ சாதாரண போதகரோ அல்ல. In the Jewish culture, those who read the scriptures and have been qualified, only they are called as rabbis. யூத கலாச்சாரத்திலே கர்த்தருடைய வேதங்களை படித்து அதிலே கை தேர்ந்தவர்களை தான் அவர்கள் ரப்பிகள் என்று அழைப்பார்கள். But what does Rabboni mean? ஆனால் ரபூனி என்றால் என்ன? Why did Mary Magdalene call him Rabboni? ஏன் மகதலேனா மரியாள் இயேசுவை ரபூனி என்று அழைத்தார்? You know what does Rabboni mean? ரபூனி என்றால் என்ன தெரியுமா? Rabboni means my master. ரபூனி என்றால் அதனுடைய அர்த்தம் என் போதகரே. சத்தமா யாராவது ஆமென் சொல்லுங்க. ஆமென். Oh, what a super relationship she had with Jesus. இயேசுவோடு கூட அவளுக்கு இருந்த மிக உன்னதமான அந்த உறவை பாருங்கள். The moment she called him Rabboni, இயேசுவை பார்த்து ரபூனி என்று சொன்ன அந்த she understood my miracle I have seen. அவள் புரிந்து கொண்டாள் என் அற்புதத்தை நான் கண்டேன்.
Today, everybody lift your hands and say, Rabboni. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ரபூனி. You know what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? It means you have seen your miracle today. அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு உங்கள் அற்புதத்தை நீங்கள் கண்டு விட்டீர்கள். God says, yes, sir. கர்த்தர் சொல்லுகிறார், yes, sir. God says, Ebenezer. கர்த்தர் சொல்லுகிறார், எபினேசர். What do you say? நீங்க என்ன சொல்லுவீங்க? Rabboni. ரபூனி. In your prayer, உங்கள் ஜெபத்திலே can you pet Jesus a Rabboni? இயேசுவை பார்த்து அப்படி கெஞ்சி சொல்ல முடியுமா? My teacher, என் ஆசிரியர், my master, என் போதகர், my Lord, என் ஆண்டவர், my God, என் தேவன், my personal relationship with God. தேவனோடு கூட இருக்கிற எனக்கு தனிப்பட்ட உறவு. Somebody shout hallelujah. யாராகிலும் ஹalleluya. Somebody shout hallelujah. ஹalleluya. Somebody say hallelujah. ஹalleluya. Why are you crying? ஏன் நீ அழுகிறாய்? You know him. நீ உனக்கு அவரை தெரியும். You know his power. அவருடைய வல்லமை உனக்கு தெரியும். You know his fire. அவருடைய அக்கினியை உனக்கு தெரியும். You know him very well. அவரை உனக்கு நன்றாக தெரியும். You've experienced him. அவரை நீ அனுபவித்திருக்கிறாய். Don't cry anymore. இனியும் அழாதே. He is not in the tomb anymore. அவர் இன்னும் கல்லறையில் இல்லை. Your Lord Jesus Christ has risen. உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். Rabboni. ரபூனி. How many of you want to call him Rabboni this morning? இந்த காலையில் எத்தனை பேர் அவரை ரபூனின்னு கூப்பிட விரும்புறீங்க? The moment you call him Rabboni, நீங்க அவரை ரபூனி என்று கூப்பிடுகிற அந்த நேரம் it means you have seen the miracle. அதனுடைய அர்த்தம் நீங்கள் அற்புதத்தை பார்த்து விட்டீர்கள். When she called him Rabboni, அவரை ரபூனி என்று அழைத்தபோது Jesus did not play hide and seek with her. இயேசு அவளுக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடல. He started speaking with her directly. அவளோடு கூட நேரடியாய் பேசுகிறார். And it was she who went and told all the people about how she saw Jesus. அவள்தான் போய் எல்லாரிடத்திலும் சொன்னாள் எப்படி இயேசுவை அவள் பார்த்தாள் என்பதை. Somebody shout amen. யாராகிலும் ஆமென். In verse 18 we read about how she went and informed all the others. 18ஆம் வசனத்தில் அவள் போய் எல்லாரிடத்திலும் எப்படி சொன்னாள் என்று போடப்பட்டிருக்கிறது. BBC, CNN, nobody could match her. யாரும் அவளோடு ஒப்பிட முடியவில்லை. Magdalene Mary, மகதலேனா மரியா, she was the informant. அவள்தான் செய்தியாளராய் இருந்தார். She was the first correspondent to say Jesus is back. அவள்தான் முதல் நபராய் இயேசு திரும்ப வந்து விட்டார். I want to tell you, sisters, சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். God wants to give you a prophetic unction today. கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன காரியத்தை சொல்ல விரும்புகிறார். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Somebody shout amen. யாராகிலும் ஆமென் சொல்லுங்க. Somebody say amen. யாராகிலும் ஆமென் சொல்லுங்க. I want to close with 4 things that I want you to do today. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். What did Mary do? மரியாள் என்ன செய்தாள்? What was the instruction she got from the angels? தூதர்களிடத்திலிருந்து அவளுக்கு கிடைத்த கட்டளை என்ன? What was the message she got? அவளுக்கு கிடைத்த அந்த செய்தி என்ன? Another account of how Jesus rose up from the dead. இயேசு மரணத்தை விட்டு உயிரோடு கூட எழுந்த இன்னொரு பகுதி. How he appeared to Mary and the disciples. மரியாளிடத்திலும் சீஷரிடத்திலும் அவர் எப்படி தோன்றினார்? Matthew chapter 28. மத்தேயு 28ஆம் அதிகாரம் verse 5 to 7. 5லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். And the angel answered and said unto the women, Fear not ye, for I know that ye seek Jesus, which was crucified. He is not here, for he is risen, as he said. Come, see the place where the Lord lay, and go quickly and tell his disciples that he is risen from the dead. தூதர் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். Everybody say come. எல்லாரும் சொல்லுங்க வாங். சொல்லுங்க வா. எல்லாரும் சொல்லுங்க வாருங்கள். வாருங்கள். The Lord said, Come to me, கர்த்தர் சொன்ன என்னிடத்தில் வாருங்கள், all who are heavily burdened and laden with burdens. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Come. வாருங்கள். Come to church. சபைக்கு வாருங்கள். Come to the Lord. தேவனிடத்தில் வாருங்கள். Come to God in prayer. ஜெபத்தில் தேவனிடத்தில் வாருங்கள். You will see your miracle. நீங்கள் உங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். Everybody say come. எல்லாரும் சொல்லுங்க வாருங்கள். Everybody say come. சொல்லுங்க come. The angel said come. தூதர்கள் சொன்னார்கள் வந்து வாருங்கள். Come. வாருங்கள். Come quickly. வேகமாய் வாருங்கள். Number 2. இரண்டாவது, he said see. பாருங்கள்.
He said, see. அவர் சொன்னார் பாருங்கள். It is not enough for us to come. வரது மட்டும் பத்தாது. We have to see the miracle. நாம் அற்புதத்தை பார்க்க வேண்டும். Somebody say amen. யாராவது ஆமென் சொல்லுங்க. The stone was rolled away கல் புரட்டப்பட்டு விட்டது. so that you and I can see the miracle. நீங்களும் நானும் அதன் மூலமாய் அற்புதத்தை பார்க்கலாம். God wants you to identify the miracle. அற்புதத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். See, there is a difference between looking and seeing. When we see something in Tamil, we say adai kandu. We say he saw. தமிழ்ல சொல்லும்போது அவன் அதை கண்டு. Look means you can look and glance at anything. பாரு என்றால் சும்மா வெறுமனே அப்படியே பார்த்து ஒரு பார்வை மேல் பார்வை. You are traveling on the road. நீங்க ரோட்ல போறீங்க. You see the poster. நீங்க போஸ்டரை பாக்குறீங்க. You see the bus. பஸ்ஸை பாக்குறீங்க. You see people standing in the bus stop. பஸ் ஸ்டாப்ல நிறைய பேர் நிக்கிறத பாக்குறீங்க. You don't register it in your mind. அதெல்லாம் உங்க சிந்தையில நீங்கள் வைப்பதில்லை. But when you really see something, ஆனால் நீங்கள் நிஜமாய் ஏதோ ஒன்றை காணும்போது you register in your mind. அதை உங்கள் சிந்தையில வைத்துக் கொள்வீர்கள். God wants you to see a miracle today. கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் உங்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார். Somebody shout amen. யாராவது ஆமென் சொல்லுங்க. Romans chapter 10 verses 9 and 10 says, ரோமர் 10:9-10 சொல்கிறது, we have to see that Christ is risen from the dead and is alive forever. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு என்றென்றைக்குமா ஜீவித்திருக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். We have to see the resurrected Savior. உயிர்த்தெழுந்த இரட்சகரை நாம் காண வேண்டும். Somebody shout amen. யாராவது ஆமென் சொல்லுங்க. How can you be saved? எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும்? You have to confess with your mouth. உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். You have to believe with your heart. உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You have to see with your spiritual eye. உங்கள் ஆவிக்குரிய கண்களினால் நீங்கள் காண வேண்டும். Verse 10, 10ஆம் வசனம், you have to see. நீங்கள் காண வேண்டும். You have to have faith நீங்கள் உங்களுக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். to see the miracle. அற்புதத்தை காணுவதற்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, see. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காணு. Number 1, முதலாவது come. Everybody say come. எல்லாரும் சொல்லுங்க, come. That is what I have put here. அதனால தான் இங்க கீழ வருது பாருங்க. Can you see this? பார்க்க முடியுதா? எல்லாரும் சொல்லுங்க, வாருங்கள். வாருங்கள். Mary woke up early and ran and she saw Jesus. மரியாள் அதிகாலையில இருட்டோடே எழுந்து ஓடி போய் இயேசுவை கண்டாள். Only the thirsty God will appear. தாகமாய் இருக்கும்போதுதான் தேவன் காட்சி அளிப்பார். Why not Peter? ஏன் பேதுரு கிட்ட இல்ல? நல்லா கொரட்டை விடுறான். These fellows always like sleeping. இவங்க எப்பொழுதுமே தூங்குறது ரொம்ப பிடிக்கும். Some people like sleeping too much. சிலருக்கு ரொம்ப தூங்குறதுனா இஷ்டம். If they don't sleep for 8 hours, 8 மணி நேரம் தூங்கலனா they will take the sleep of others. அவங்க மத்தவங்களுடைய தூக்கத்தை எடுத்துருவாங்க. Some people love to sleep. சிலர் தூங்குறதுனா அவ்வளவு பிடிக்கும். To get up early in the morning and to search for Jesus. அதிகாலையில எழுந்து இயேசுவை தேடுவது Mary Magdalene, மகதலேனா மரியா, she got up early. அவள் அதிகாலையில் எழுந்தாள். Come, வாருங்கள், see. பாருங்கள். After seeing, பார்த்த பிறகு I will stay there. அங்கேயே இருப்பேன். I will be there. நான் அங்கேயே தங்கிடுவேன். I saw. நான் பார்த்துட்டேன். I saw. நான் பார்த்துட்டேன். How many years seeing? எவ்வளவு வருஷம் பார்த்துட்டே இருப்பீங்க? God says. கர்த்தர் சொல்லுகிறார். The angel looked at the women and especially Mary Magdalene said. தூதன் மகதலேனா மரியாளை பார்த்து, குறிப்பாக எல்லாரையும் பார்த்து மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லுகிறார். He said. அவள் சொல்லுகிறார். After seeing. பார்த்த பிறகு. Go. நீங்கள் போய். Go quickly. வேகமாய் போய். Go quickly. துரிதமாய் போய். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, போங்கள். போங்கள். வாங்கள். வாங்கள். பாருங்கள். பாருங்கள். போங்கள். போங்கள். அப்படி ஒண்ணு போயிராதீங்கள். போங்கள். எங்க போங்கள்? Where to go? Where to go? எங்கே போகிறது? போகணும். God said the fields are ripe for harvest. Go into the fields. கர்த்தர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். After coming to church, சபைக்கு வந்த பிறகு 6 days we are living in the world. 6 நாள் உலகத்துல வாழ்றோம். Whatever you see in the church, சபையில என்னெல்லாம் பார்க்கறீங்களோ, you have to tell the world what you saw. நீங்க என்ன பார்த்தீங்களோ அத உலகத்துல நீங்க சொல்லணும். Somebody shout amen. ஆமென். See, one Mary Magdalene
came to the tomb and saw the miracle. Because of that, even after 2000 years, the whole world is going to the tomb of Jesus and looking at him. ஒரு மகதலேனா மரியாள் காலையிலே எழுந்து போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி பார்த்து அவள் வந்து செய்தியை சொன்னபடியினாலே 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கும் அந்த காலியான கல்லறையை போய் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாத்தீங்களா? ஒரு மகதலேனா, ஒன் மேரி, ஒரு அம்மா அந்த அம்மா போய் பார்த்துச்சு அடிகாலையில். அது போய் பார்த்து மற்றவங்களுக்கு வந்து சொன்னதுல 2000 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கிறாங்க. என்ன மாதிரி மகதலேனா மரியாள் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. ஆனா அந்த அம்மா எவ்வளோ ஒரு வாஞ்சையா இருந்திருந்தா போய் பார்த்துட்டு ஓடி போய், ஆனா மட்டும் பார்த்துட்டேன், கண்டேன் இயேசுவை கண்டேன். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரன் சர்ச்சுக்கு போனா சீக்கிரமா வந்துடணும், ஊழியத்தில் பாஸ்டரோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஃபோன் அடிக்கணும். என்ன பண்ற? பாஸ்டரோட இருக்கிற, உடனே புறப்பட்டு வா. 3வது அழுகுது, 4வது கத்துது, 5வது தலைமையில இருக்குது. பிள்ளைங்களை யார் பார்க்கிறது? பாஸ்டரா பார்ப்பார். வாங்கள், பாருங்கள், ஊழியத்துக்கு போங்கள், புருஷனை விடுங்கள். Leave your husbands. In fact, Mary, I see Mary as a powerful minister of God. இங்கே மரியாளை ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரியாய் பார்க்கிறேன். Don't you think she had marriage prospects? ஒருவேளை திருமண காரியங்கள் அவளுக்கு இருந்திருக்கும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? What about her future? அவளுடைய எதிர்காலம் என்ன? She was willing to sacrifice herself for ministry. ஊழியத்திற்கென்று அவளையே முற்றிலுமாய் தியாகம் செய்ய விரும்பினாள். Today, in the last days, இன்றைக்கு கடைசி நாட்களிலே people want promotion without paying a price. விலைக்கிரயம் செலுத்தாமல் மக்கள் ஒரு உயர்வை, ஸ்தானங்களை எதிர்பார்க்கிறார்கள். There is no power without persecution. உபத்திரவப்படாமல் வல்லமை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஊழியம் செய்யுங்கள். Do some ministry on Sundays. Come, வாருங்கள், see, பாருங்கள், go, போங்கள். Last but not the least, number 4, கடைசியாய் tell, சொல்லுங்கள். Kosigote. கொசிகோட்டே. What is the message name? செய்தி பேர் என்ன? Kosigote. கொசிகோட்டே. Come, வாங்குங்க, see, பாருங்கள், go, போங்கள், tell. சொல்லுங்க. Seriously, the Lord gave me this idea. இந்த எண்ணத்தை உண்மையா சொல்றேன், கர்த்தர் கொடுத்தார். I'm going to make this as a paradigm that we are going to use in the days to come. வருகிற நாட்களிலே இது ஒரு அடையாள சின்னமாக ஒன்றை செய்து பயன்படுத்த போகிறோம். Freedom. விடுதலை. Come, வாருங்கள், see the miracles. அற்புதங்களை பாருங்கள், Go, போங்கள், tell about Jesus. இயேசுவை பற்றி சொல்லுங்கள். Come, வாருங்கள், see, பாருங்கள், go, போங்கள், tell. சொல்லுங்கள். This is what Jesus wants from us. இதுதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். This is what one woman obeyed God for. ஒரு பெண் தேவனை கீழ்ப்படிந்ததால் வந்தது. Today the whole world knows that Jesus is alive. இன்றைக்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று முழு உலகத்திற்கும் தெரியும். Because of one woman. காரணம் ஒரு பெண்ணினால். She came. அவள் வந்தாள். She saw. பார்த்தாள். She went. போனாள். She told. சொன்னாள். And that is why we have Christianity. ஆகவே தான் நமக்கு கிறிஸ்தவம் உண்டு. How many of you want to do it? எத்தனை பேர் அதை செய்யணும்னு விரும்புறீங்க? My beloved of God. அன்பானவர்களே, Let's make this as our real formula for spreading the love of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை பரப்புவதற்கு இதை ஒரு விஷயமாக கையாளுவோம். Usually we speak about resurrection power. குறிப்பாக உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நாம் பேசுவது உண்டு. But today God told me, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இடத்தில் சொன்னார், tell my children not to weep anymore. என்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல், இனி அழ வேண்டாம்னு சொல்லு. அழாதே. அழாதே. I have a big miracle waiting for you. உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. In fact, I have already done the miracle. சொல்லப்போனா ஏற்கனவே அந்த அற்புதத்தை செஞ்சிட்டேன். Kosigote. கொசிகோட்டே.
come and see. வந்து பாருங்கள். You come and see. நீங்க வந்து பாருங்க. You don't stand there near the tomb. கல்லறையின் அண்டையே நிற்க கூடாது. Come near Jesus and see your miracle. இயேசு அண்டை அருகே வந்து அற்புதத்தை பார். He has a miracle waiting for you. உங்களுக்காக ஒரு அற்புதத்தை அவர் வைத்திருக்கிறார். Kosigote. கோசிகோட்டே. Kosigote. கோசிகோட்டே. Go and tell about Jesus. போ இயேசுவை பற்றி சொல்லுங்கள். Bring more people to Jesus. இயேசு அண்டை இன்னும் अनेक மக்களை கொண்டு வாருங்கள். ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.